பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 15:2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆம், 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லோரும் நடத்தையில் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் பதிவிடுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? 2ஆம் வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதிலே நாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள். முதலாவது, உத்தமமாய் நடக்கிறவர்கள். 2வது, நீதியை நடப்பிக்கிறவர்கள். 3வது, சத்தியத்தை பேசுகிறவர்கள் என்று 3 காரியங்களை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இவைகளை நாம் கை கொண்டு நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு, நம்முடைய நேர்மை, நம்முடைய நீதி, அவைகள் ஒவ்வொரு சமயங்களிலும் அது வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர்களை அதிகமாய் நேசிக்கிறார், உத்தமமானவர்களையும் அதிகமாய் நேசிக்கிறார். நீதியை நடப்பிக்கிறவர்கள் மேலும் தேவனுடைய பார்வை இருக்கிறது. இந்த நாளிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் பார்க்கிறது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய பார்வையிலே நாம் எப்பொழுதும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாரும் நம்மை குற்றப்படுத்தவும் கூடாது, நாம் குற்றத்துக்கு உரியவர்களாகவும் நாம் காணப்படக்கூடாது. அதனால்தான் 3ஆம் வசனம் சங்கீதத்திலே 15:3 சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை தேவன் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் சத்தியத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் என்னோட கூட இருக்கிறார், தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு மரியாதைக்குரிய கனத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். இன்றைக்கு மனதார பொய்களையும் மனம் போகிற போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையும் ஓட்டிக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்விலே நாம் நன்மையும் எதிர்பார்க்க முடியாது, அவர்களிடத்திலிருந்து ஒத்தாசையும் எதிர்பார்க்க முடியாது. சத்தியத்தை நீங்கள் பேசுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நீதி வெளிப்படும் நாட்கள் கடந்து வரும். ஆகவே உங்களை குறித்து மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில தகுதிகள் இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், மனதார சத்தியத்தை நாம் பேச வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அவருடைய சமூகத்திலே மாசற்றவர்களாய் நாம் நிற்க முடியும் என்பதற்கு அடையாளமாக இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே பொய்யை நாம் கலைத்து மெய்யை பேசுவோம். நீதியை நாம் நடப்பிக்கிறவர்களாக அநீதியை விட்டு விலகுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருக்க பண்ணுவாராக. ஆமென். God bless you.